என் குடும்பத்தின் குடும்பங்களே, டீ கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்துங்களேன். டீ கூட நிறுத்துங்க. என்னுடைய மேலக்களங்களை சேர்ந்த என் சொந்தங்களே, சத்தம் போதாது. ஏன் இந்த சர்வதேச உரிமை கழகத்தினுடைய வெற்றி சுமார் 180 நாடுகளுக்கு மேலாய் போய் பல பட்டிமன்றங்களை நடத்தி ஒரு விளம்பர உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய இதயத்தை தொடும் என்றால் அதுதான் நம் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய வெற்றி. அடிக்கடி சொல்வது உண்டு, பணம் வெல்லாத இடத்தில் மனம் வெல்லும். நம்முடைய மனசு தான் இங்கு வென்றது. ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்கிறவன் ஒரு முறை நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ணன் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பேசுனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? இங்கே வந்திருக்க எல்லோரும் நலத்திட்டம் பெற்றதால் வரவில்லை, நலத்திட்டம் செய்ய வந்திருக்கிறீர்கள். எல்லாம் நினைக்கிறாங்க இந்த சர்வதேச உரிமை கழகத்தில் வந்தால் என்ன கிடைக்கும்? 1 கிலோ அல்வாவும் பெண்களாக இருந்தால் 1 முழம் பூவும் கொடுப்போம். அப்படியா? ஒருத்தர் கேட்டார், சார் இங்கே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இருக்கதையும் பிடிங்கிட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன்ல, அன்னைக்கே தேடி தேடி வந்து இந்த ப்ளூ கலர் கார்டு போடும்போதே எனக்கு தெரியும். ஒருத்தர் கேட்டார், மோசஸ் அண்ணனுக்கு வந்து லூசு பிடிச்சிட்டுட்டார். உங்களை போல நானும் ஒரு கிராமத்தில் ஓட்டை சைக்கிளை ஓட்டி கொண்டு இருந்தவன் தான். எங்கள் அம்மா உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போக முடியும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், இறைவன். அதற்கு அப்புறம் நமக்கு கிடைத்திருக்கிற அம்மாவும் மனைவியும் தான். அதனால தான் திரும்ப திரும்ப எங்கே போனாலும் அதை சொல்லுவேன். ஒரு தகப்பனை இழந்தவனுக்கு கல்வியை கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறது என்றால் அது நம்முடைய சமுதாயத்திற்கு, பெண்களுக்கு கிடைத்த வெற்றி. ஒரு முறை பட்டினத்தார பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. பட்டினத்தார் தெரியுமா அப்படின்னு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்னையா எப்போ பார்த்தாலும் பட்டினத்தாருங்கிற, அவன் ஆப்டால் ஒரு ஆண்டி. இங்கே சத்தம் போட்டிங்கன்னா மேலே ஏற்றி மைக்கு கொடுத்து பேச விட்டுருவேன். தம்பி கரி, என்ன சண்டை நடக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அப்படி தான் பேசுவேன். இந்த மேடையில் பேசும்போது எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்குது வரீங்க. நான் சில இடங்களில் மேடைக்கு பேச போய் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்கிட்ட கொடுத்துருவாங்க மைக்கை. என்ன பாருங்க, அண்ணன்கிட்ட சாப்பிட்டு இருக்கும் போதே கொடுத்துருவாப்பில்லையா. பட்டினத்தார்ட்ட கேட்டிருக்காங்க, என்னையா பட்டினத்தாருங்கிற? அவன் ஒரு ஆண்டி பைய, வந்து என்னை பார்க்க சொல். ராஜாவுக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. போய் பட்டினத்தார்ட்ட ராஜா அவங்கள கூப்பிட்டாருங்க. இவன் நம்மால் எப்படி, நான் வர முடியாது, அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இந்த நாட்டை ஆளுகை செய்கிற ராஜா என்னை வந்து பார்க்க சொல்றானா? அவ்வளோ பெரிய ஆளாவன். உடனே எடுங்க குதிரைய அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டார். வந்தோடனே பட்டினத்தார் ஒரு கல்லில் உட்கார்ந்துருக்கிறார். காதிறந்து ஊசிய வராது கடைக்கன். உங்களுக்கு பட்டினத்தாரை பற்றிலாம் தெரியும். பக்கத்தில் போனோடனே கேட்டிருக்காரு, நான் ராஜா சொல்லியும் வரமாட்டேன்னு சொன்னாரன், என்னன்னு கேளு. மந்திரி போய் கேட்குறாரு, ராஜா வந்திருக்கிறாரியா, இப்போமாவது நீ என்ன செஞ்சிரு, கொஞ்சம் எந்திரிச்சு வணக்க ராஜான்னு சொல்லு. பட்டினத்தார் சொன்னாரா, நான் முடியாதுன்ட்டார். ஏன் அப்படின்னாராம், முடியாது. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்து பக்கத்தில் போன கேட்டாராம், எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா நான் நிற்கிறேன், நீ என்ன செஞ்சிருக்கிற, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற. அப்போ அவர் சொன்னாரா, இதுதான் ஆண்டிக்கும் அரசனுக்குள்ள வித்தியாசம். வாங்கிறவன் நின்று கொண்டு இருக்கிறாய், எல்லோற்றையும் துறந்தவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். நீ வந்துட்டு என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு. இந்த உலகத்தில் கொடுக்கிற கைதான் எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும், வாங்குற கைகள் கீழே தான் இருக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்கள் கை உயர்ந்திருக்கும். அப்போ எப்படிங்க கொடுக்க முடியுது? இங்கே உட்கார்ந்துருக்க நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வருமானத்திலிருந்து 1% எடுத்து வைக்கிறோம். 10ல் 1%. 10ல் 1%.
நாங்கள் எங்கள் வருமானத்திலிருந்து கொடுக்குறோம். அப்போ அண்ணன்ட்ட பேசிட்டு வந்தேன், இந்த சமுதாயம் எப்பொழுதுமே திறமையாளர்களை கொண்டாடவில்லை, வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடும். புரிந்து கொள்ளுங்கள். திறமைசாலி என்ன காட்டிலும் தி பிரில்லியன்ட் அட்வொகேட், so many advocates of in our bar, in சென்னை பார்ல பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் மோச செல்லத்திரட்டு தான் கொடுக்கணும்னு வழக்கு வருது பாருங்க. அதற்கு காரணம் திறமை கிடையாது, திறமை கிடையாது. நம்மளுடைய உண்மைதான் மக்களை நம்ம மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அமைப்பினுடைய வெற்றிக்கு காரணம் உண்மை. வெற்றியாளர்னு சொன்னா கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் ஜோக் சொன்னா சிரிப்பீங்க, நான் ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்க. ஏன்? அவர் காமெடி மன்னன் ஆயிட்டாரு. இதெல்லாம் இதுதாங்க உலகம். அப்போ இந்த சர்வதேச உரிமை களத்தை எது ஜெயிச்சிருச்சு? எனக்கு ஒரு ஆசை, நடிகர்களை கொண்டாடுறாங்க, எம்எல்ஏ எம்பிக்களை கொண்டாடுறாங்க, பெரிய பெரிய பணக்காரர்களை போஸ்ட் அடித்து கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே சிறந்த தானம் செய்கிற, உண்மையிலேயே உதவி செய்கிற ஒருத்தனை இந்த சமுதாயம் கொண்டாடணும். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் சர்வதேச உரிமை கழகம். இங்கே ஹீரோ யார் தெரியுமில்ல? கொடுக்கிற நீங்களும் நானும் தான் ஹீரோ. எனக்கு கைத்தட்ட மாட்டேங்க, உங்களுக்கு ஹீரோயின் நீங்கள் தான். சாரி, சரிங்களா? அதானே பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, கொடுத்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, உடையவன் இல்லாவிட்டாலும் ஒரு பிடி நெல் கூட வீட்டிற்கு வந்து சேராது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் இலவசமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க இலவசமாக தான் இருக்கணும், ஓசி பஸ் தான் ஓட்டணும். கொடுத்து பாருங்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், இது எப்படி முடியும்னு சொல்லி. முதல்ல நான் கொடுக்குறேன், அப்புறம் இவங்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி சொல்லி வருடத்திற்கு சுமார் 100 வழக்கறிஞர்களை இலவசமாக படிக்க திட்டமிட்டு நாங்கள் வழக்கறிஞர் பணியில் சேர்த்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு ஒரு 25க்கு அதிகமான பிள்ளைகளுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு முழு ஆண்டுக்கான கல்வித்தொகையை கட்ட எங்களுக்கு முடிந்தது. மலைவாழ் மக்களை சந்தித்து அந்த மக்களை நாங்கள் தத்தெடுத்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எந்த மலைவாதி மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் சட்ட உதவி செய்கிறோம். நீங்கள் கை தட்ட மாட்டீங்க, ஏன் தட்ட போறீங்க? இலவசமான கூப்பிட்டு கவுன்சிலிங் கிடையாது, கோர்ட்டில் உள்ள கோர்ட்டு செலவே நாங்கள் பொறுப்படுத்துகிறோம். அதனால் உங்களுக்கும் இலவசமாக சட்ட உதவி செய்யப்பட மாட்டாது. என்கிட்ட யாராவது வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீஸ் வாங்குவேன். அதனால் நீங்கள் கேட்கக்கூடாது. வழக்கு வேறு, தொழில் வேறு, தொண்டு வேறு. நிறைய பேர் தொழிலையும் தொண்டையும் என்ன செஞ்சுவாங்க, குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் ஒன்று தான். மறுபடியும் சொல்கிறேன், உண்மை மாத்திரமே ஜெயிக்கும். அந்த ஐயாலாம் உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ட்ராமா போட்டு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியரை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு அம்மா யாருன்னா கைத்தறி எங்கள் ஆச்சி தான். எனக்கு அம்மா ஆச்சினா ரொம்ப பிடிக்கும். இந்த சங்கரங்கோயிலுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சங்கரங்கோயில் சிறப்பு என்ன? வெரி குட், நெசவாளர்கள். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செவ்வாடுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த செவ்வாடு என்கிற அந்த இனம் இங்கே தான் இருக்கிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு இனம். இந்த சங்கரங்கோயில் இருக்கிற உங்களுடைய அன்பு கூட எனக்கு வித்தியாசம்தான். ஏனென்றால் எந்த மாவட்டத்தை போனாலும் சரி, உங்களை போல வரவேற்கிறதுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த பிங்க் கடலில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த அக்கா வீட்டுக்கெல்லாம் போனால் எங்களுக்கு கவலையே கிடையாது. மேலே கிழங்குக்கெல்லாம் போனோம்னா ஒரு அக்கா காப்பி கொண்டு வரும், ஒரு அக்கா போண்டா கொண்டு வரும், ஒரு அக்கா என்னெல்லாமோ கொண்டு வரும். இது சங்கரங்கோயில் என்பதை விட சங்கர் அண்ட் கோ எங்கே இருக்காரு? இந்த மாவட்ட பொதுச் செயலாளர். நல்ல கைத்தட்டுங்க அவருக்கு. சங்கர் அண்ட் கோ ஏன்னு கேட்குறீங்களா? மாவட்ட தலைவர் இடுகிற ஒவ்வொரு கட்டளையும் இந்த சங்கர் அண்ட் கோ டீம் இருக்கு பாருங்க, விடிய விடிய வேலை செஞ்சிருக்கிறாங்க.
அதனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மாவட்டம் மிக சிறந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் அது. இங்கே ஒரு பொண்ணு வந்து மேடையில் வந்து அவார்டு வாங்கிட்டு போனான். எந்திமா இந்த மேடையில் அவன் நான் சொல்கிறேன், இவன் நேஷ்னல் முடித்து இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு அவங்க போகிறாங்கன்னா அவருடைய முழு தொகையை சர்வதேச உரிமை கழகம் இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும். அந்த பொறுப்பை மாவட்ட தலைவர் முருகன் கையில் ஒப்படைக்கிறேன். உட்காருமா. மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஒலிம்பிக்குக்காக நாங்கள் 18 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறோம். யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒலிம்பிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு 1,65,000 ரூபாய் செலவாகும். நாங்கள் 10 மாற்றுத்திறனாளிகளை முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்களை வந்து அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம். இந்தியாவில் இப்படியும் ஒலிம்பிக்கு அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கே வந்திருக்கிறோமே நலத்திட்டத்துக்காக அல்ல, இதை எதை கற்றுக் கொடுப்பதுக்கு வந்திருக்கிறோம். எப்படியாவது இந்த சங்கரங்கோயில் இருக்கிற ஒரு 1000 கிராமத்தில் இருக்கிற 1000 பிள்ளைகளை பட்டதாரிகளாய் மாற்றி அவர்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, லீகல் டிபார்ட்மெண்ட்டு, ஏன் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. முக்கியமாக அம்மாமார் தங்கச்சிமாரெலாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை படிப்பு தான் அழியாத செல்வம். இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை அண்ணன் மூலியமாக தெரிஞ்செடுத்திருக்கிறோம். காளிராஜ் பாண்டியன் இந்த பாட்டு பாடினாங்க பாருங்கள், கச்சேரியில் நிறைய காசு கொடுத்துருக்காரு தனியாக. இடையில பார்த்தீங்கன்னா என் பேரை விட்டுட்டு இவர் பேரை மட்டும் சொல்லி காளிராஜன் அப்படின்னாரு. ஆஹா, இது எவனோ முதல் பாட்டு என்னமோ என்னை பற்றிலாம் பாடிட்டாங்க. 2வது பாட்டில் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். விடாமல் காளிராஜ் பாண்டியன் உடனே அண்ணன் அப்படியே ரூபானோட எனக்கு தெரியாமல் ஏதோ உள்ளடி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் வன்மையாக என்னடா அவன் பாடின அந்த அண்ணன் காணும். 2வது பாட்டு முழுக்க இவரை பற்றி, ஏன்னா இவருக்கு அது என்ன பாட்டு பொட்டு வச்ச அந்த பாட்டு பூரா இவரை பற்றியே பாடுறாங்க. அண்ணா பார்த்தீங்களா, அந்த பாட்டை பாடின அண்ணா அவருக்கு அண்ணனே தங்க குடத்தை வாங்கி கொடுப்பார். இந்த அமைப்பு எல்லோரையும் பாராட்டுகிற அமைப்பு. நாங்கள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்களை ஒரு அண்ணனை எங்களெல்லாம் ஒரு விஐபி நினச்சிட்டு கையில் போட்டு செயின் மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நான் திரும்பி பார்க்க இந்த அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளரை காணலை. நல்லா கவனிங்க. அவரை பின்னால் தள்ளிட்டு அவரை உள்ள விட மாட்டேங்காங்க. அவர் பொது இதில் வேற அது பிடிச்சிக்கிட்டு இருந்து யாரும் இருந்தாலும், ஆனால் யார் நம்ம பழனி தான். ஏன்னா பழனிக்கு வந்து எங்களை பார்த்த உடனே அனைத்தையும் மறந்து விட்டார் பரமானந்தன் அப்படின்னு போல. பழனி எங்களை பார்த்த உடனே என்ன இடத்தையும் தெரியல, பரவசம் ஆயிட்டார். அண்ணனை பார்த்த உடனே யாரையும் விடலை. நான் திரும்பி பார்த்தேன். நான் அந்த கையை உடச்சி கொண்டு வரேன். இந்த அமைப்புக்காக ஒரே வருடத்தில் சுமார் 80,000 கிலோமீட்டருக்கு அதிகமாக தனித்தே கார் ஓட்டி பெரிய வழக்குகளை முடித்து தருகிற எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு நல்ல கையை தட்டுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிறந்த வழக்கறிஞர், இவங்க மனைவி ஒரு சிறந்த வழக்கறிஞர். அதனால தான் பாவம் தாடி வச்சிருக்கிறார். சும்மா பொம்பளை இருந்தாலும் விளங்காது. வீட்டில் வேற எங்கள் அக்கா வேற எப்படி அட்வொகேட், எதுக்கு எடுத்தாலும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டார். இப்போ கூட வரும்போது ஃபோன் அண்ணா அப்படி வச்சுருவார். கேட்டால் போய் சொல்லுவார், முக்கியமாக அண்ணன் கூட அப்புறம் பேசுகிறேன். ஒன்றும் கிடையாது. எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கேஷன் நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் ஒரு முறுக்கு மீசை, அந்த பக்கம் ஒரு கடா மீசை. எனக்கு என்ன கவலை, இவருக்கு 2 கிலோ தேங்காய் வாங்கி கொடுத்தா போதும், தேய்ச்சிக்கிட்டே இருப்பார். அண்ணனுக்கு ஒன்றுமே வேண்டாம், டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு காஃபி கொடுத்தா போதும். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொந்தமாக எதிர்பார்க்கிறேன். இந்த அமைப்பை பற்றி எங்களை பற்றி ஏன் சொல்லலை, ஒரு தலைவன் என்பவன் இன்னொரு தலைவனை உருவாக்கணும். இங்கே நான் முன்னேற விரும்பவில்லை, நாம் எல்லோரும் சேர்ந்து வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் எத்தனை தடவை எந்திரிச்சு நீங்கள் வெளியே போனாலும் நான் வேன் சாவி என் கையில் இருக்குது. பாத்ரூமை பூட்ட சொல்லிட்டேன். இப்போ தான் நிறைய பேருக்கு என்ன வரும், அவசரமாக ஃபோன் கால் வரும். நாங்கள் 4-5 லட்ச ரூபா செலவழிச்சு ஒரு மீட்டிங் போட்டால் நீங்கள் பாட்டில் போனால் என்ன அர்த்தம்? விளையாட்டுக்கு சொல்கிறேன். அங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், எம்ஜிஆர் மாதிரி. அவர் உண்மையிலே எம்ஜிஆர் தாங்க. உங்கள் ஏரியாக்கெலாம் வருவார், விவி ஆறுமுகம் சொல்லிட்டு.
இவரை மாதிரி இழிச்சவாயம் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. உண்மையை தான் சொல்கிறேன், சீரியஸாக. நீங்கள் ஃபோன் போட்டு எனக்கு உடம்பு முடியல அழுதுட்டீங்கன்னா ஓடி வந்துடுவார். ஒரு 70 கடை வச்சிருக்கிறார், சிக்கன் கடை. நாளை முதல் சர்வதேச உரிமை கழகத்தில் உள்ள அனைவருக்கும் நெஞ்சு கறி இலவசமாக வழங்கப்படாது. இலவசத்துக்கு எவ்வளோ விசில் இருக்கு. இனி உங்க ஏரியாவுக்கு வருவார், இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அண்ணா எந்திங்கண்ணா, எங்களுடைய இணை பொதுச் செயலாளர், தம்பிள் மிசைக்கு சொந்தக்காரர். மைக்க கொடுத்தா திருக்குறளை தலைகளாக கூட வாசிக்கக்கூடியவர். அருமையாக திருக்குறள் படிப்பார். அண்ணனுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஏதாவது சொன்னால் அங்கே போய் பிரச்சனை பண்ணுவார். பாருங்கண்ணா, எங்கேயாவது ஒரு ஊரில் பஸ்ஸு ஓடலை, பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கலன்னு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னு இங்கே நடு ரோட்டில் போய் படுத்துருவார். இந்த ஊருக்கு பஸ் வந்தால் தான் விடுவேன்னு. ஒரு மிகச்சிறந்த கள போராளி தம்பி விக்னேஷ் இருக்கிறாங்க, இணை பொதுச் செயலாளர் தம்பி கார்த்திக் அண்ணன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப இது எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த விழா வேகமாய் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம், ஒன்றும் தெரியாமல் குன்றத்தூரில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஆறுபடை வீட்டை சேர்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இப்போ தெரியுதா, இவர் மாவட்ட தலைவர். இவர் நானும் பேசிக்கவே மாட்டோம். அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், செய்தி மட்டும் அனுப்பவும், செயல் இங்கே நடக்கும். குறுஞ்செய்தி இவருக்கு போதும், நான் வருகிறேன்னு சொன்னால் போதும். சொல்லுவார், தலைவர் வராரு, 2 பேர் 3 பேராக போகக்கூடாது, 30 பேராக போய் சந்திக்கணும் பாரு. முருகன் என்பதனால் 2 மனைவி என்று நினைக்காதீர்கள், அவருக்கு ஒரு மனைவி தான். ஆள் அழகா இருக்கான்னு சொல்லி வீட்டம்மா வந்திருக்கா, தங்கச்சி வேற வந்திருக்குதான், கவலைப்படாதீங்க. இவர் நம்மளை மீறி எங்கேயும் போக முடியாது, கழுத்தில் கம்பியை போட்டு வச்சிருக்கிறோம். சர்வதேச உரிமை கழகத்தில் தப்பு பண்ணால் அடுத்த செகண்டே குழியில் போய் விழுந்துருவான் வண்டியில். நீ விழுந்துட்டீங்களோ? போன வாரம் அண்ணன் வண்டியில் போய் குழியில் விழுந்து பைக்கோட உள்ளே போயிட்டார். ஆனால் நம்மளால் பைக்கோட உள்ளே போய் விழுந்தா நம்மளால் தப்பிச்சிட்டாரு. வரவன் போகிறான் பார்த்துட்டான், பைக்கை பைக்கு நம்மளால் வெளியும் தூக்கிட்டு இருக்காரு. நான் தான் ஏன் வெளிலே ஓட்டுதுன்னு. அந்த அளவுக்கு எங்கள் சர்வதேச உரிமை கழகத்தில் கலைஞர் போல நான் கடலில் விழுந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன் என்பது போல எங்கள் உரிமை கழகத்தில் இருக்கிற யாரும் இறைவனினாலே பாதுகாக்கப்படுகிறார்கள். ஒரு நல்ல மாவட்ட தலைவர். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு இந்த சொந்தம் எப்படி கிடைத்தது தெரியுமா? எப்படி முத்து அண்ணன் எனக்கு சொந்தம் கிடைத்ததோ அதே போல் இந்த சொந்தமும் இந்த பொது சேவையில் தான் கிடைத்தது. சர்வதேச உரிமை கழகம் ஜாதி பார்ப்பதில்லை, சர்வதேச உரிமை கழகம் மதம் பார்ப்பதில்லை, சர்வதேச உரிமை கழகம் பணமும் பார்ப்பதில்லை. பணத்தின் அடிப்படையில் யாருக்கும் பதவி கிடையாது இவரை தவிர. இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், கண்டிப்பாக 10 பவுன் நான் செயின் கொண்டு வந்திருக்கணும். போன வருஷம் 5 பவுன் போட்டார், நான் குறைச்சி சொல்லிட்டேன் 3 பவுன்னு. இப்போ இன்னைக்கு வரும்போது சொன்னார், அண்ணா நான் 5 பவுன் போட்டோம்னே, சரியாக சொல்லுங்கள். அதனால் இதே மேடையிலே இப்பொழுதே 10 பவுன் போடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் கரவோசத்தின் மத்தியில். எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமில்ல, நாங்கள் எல்லோரும் தலைவர்கள், எல்லோரும் தொண்டர்கள். நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம், அதுதான் எங்களுடைய வெற்றியின் அடையாளம். அதனால் நான் ரொம்ப பேசினா போர் அடிச்சிடும். அண்ணன் ரொம்ப நேரம் பேசுவார்னு பார்த்தேன், அண்ணனுக்கு ஷூட்டிங் மேலே ஷூட்டிங். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சுன்னா பொறுமையாக பேசுவார், அண்ணன் அப்புறம் பேசுவான். ஆனாலும் ஒரே மேடையில் 5 நிமிஷத்தில் பொது சேவை காதல் உண்டாகப்பட்டது. அண்ணனும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார். எங்களுக்குள் வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்தில் உண்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு எங்கு போனாலும் மதிப்பு உண்டு. அதனுடைய வெற்றி தான் சர்வதேச உரிமை கழகம். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விழா மேடைக்கு வந்திருந்தால் கூட நீங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டீங்க. இந்த வெற்றி மேடையாய் மாற்றின உங்களை யாவருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்படி தான் போன வாரமும் சொன்னீங்க கடைசின்னு. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி கதையை நான் சொல்லியிருக்கிறேன்.
ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டாரு. ஒரு கல்லை கையில் கொடுத்து போய் வித்துட்டு வான்னு சொன்னார். உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னார். அவன் அங்கே போன உடனே இந்த கல்லை கொடுத்தவன், தம்பி இது 100 ரூபா போகும் அப்படின்னு திருப்பி கொண்டு வந்துட்டான். அவங்க அப்பா கேட்டார், என்னப்பா கொடுத்துட்டியா? இல்லைப்பா 100 ரூபா தான் சொன்னால் கொண்டு வந்துட்டேன். சரி அடுத்த வருஷம் கொண்டு போ. மறுபடியும் கொண்டு போனான். இன்னொரு கடைக்கு கொடுத்தான். அவட்ட கேட்டான், இது 1 லட்ச ரூபா தான் வரும்னா. இந்த பையனுக்கு திருப்தி இல்லை, திரும்பி வந்துட்டான். மறுபடியும் அப்பா கேட்டான், என்ன கொடுத்துட்டியாப்பா? இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை. சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கல்லை நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு போ. அவன் அந்த சொல்கிற இடத்துல இந்த கல்லை கொண்டு போனான். அங்கே போய் கொடுத்தனே சொன்னாங்களாம், தம்பி இதனுடைய மதிப்பு 50 கோடி ரூபாய், இது ஒரு விலை உயர்ந்த கல் அப்படின்னா. மறுபடியும் பையன் திருப்பி கொண்டு வந்துட்டான். அப்பா கேட்டாராம், 100 ரூபாயிலும் திருப்தி இல்லை, 1 லட்ச ரூபாயிலும் திருப்தி இல்லை, இது உண்மையான விலை 50 கோடி தெரிஞ்சிருச்சு, இப்போ உனக்கு திருப்தி இல்லையானா? அவன் என்னமா சொன்னானா, அப்பா இந்த கல் இவ்வளவு விலையேற பெற்றது தெரிஞ்சு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க பாருங்க, அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து இதை பணமாக்குவதை விட இதனுடைய மதிப்பை நான் வைத்திருந்தால் எனக்குத்தான் மதிப்பு என்று அவன் சொன்னான். அதே மாதிரி இந்த சர்வதேச உரிமை கழகத்தில் நிறைய கல் மாதிரி நாங்கள் இருக்கிறோம் நினைக்காதீங்க. எங்களை பார்க்க லூஸ் மாதிரி இருக்கும். பூரா வேற தீட்டினீங்கன்னா தீட்டப்பட்ட வைரங்கள். இங்கே உட்காந்துருக்க நாங்களாம் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இருக்கிறோம். இந்த சர்வதேச உரிமை கழகத்துக்கு திறமைசாலிகள் தேவையில்லை, உண்மை உள்ளவர்களே தேவை, நம்பிக்கை உள்ளவர்களே தேவை. உண்மை உள்ளவனுக்கு பாருங்க, உழைக்கிறவனுக்கு கூலியை கொடு, உண்மை உள்ளவனுக்கு பதவியை கொடு, நம்பிக்கை உள்ளவர்களை இப்படி பக்கத்திலே வைத்துக்கொள், அதுவே நம்முடைய வெற்றி. வந்திருக்கிறவங்க யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சினா நலத்திட்ட உதவியை கொடுத்து நாங்கள் இமிடியேட்டாக கிளம்ப போகிறோம். ஏன்னா அடுத்த மீட்டிங்களுக்கு லண்டனில் இருக்குது. என் கூட வராதான் நீங்கள் வரலாம். அங்கே வெளியே டோக்கன் போட்டிருக்குங்க. ஒரு ஆளுக்கு முதல்ல 10,000 கட்டுங்க. இங்கேருந்து போக்குவரத்து செலவு இலவசம், சாப்பாடு நாங்களே பார்த்துக்குவோம். ஆனால் நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க. நன்றி. வாங்க நலத்திட்ட உதவி